டிஎன்பிஎஸ்சில தமிழ் இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் 100 கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த 100 கேள்விகள்ல 7 தலைப்பா வந்து பிரிச்சு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் முதல்ல இந்த புக்கெல்லாம் இந்த கேள்விகள் எங்கிருந்து அமையுது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது பள்ளி பாட புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்வுகள் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் சொல்லிட்டாங்க. அவுட் சோர்ஸ் புக்கு இன்னைக்கு எல்லா பகுதியில இருந்து எல்லா நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொடுத்துட்டாங்க. இப்ப இதை பார்த்துட்டு நம்மளுடைய மாணவர்கள் சரி எந்தெந்த தலைப்புக்கு எந்தெந்த புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவில்லை. 20 புக்கு ரைட்டு சார், 20 புக்கு எந்தெந்த தலைப்புக்கு படிக்கணும், அது மட்டும் இல்லாம நான் இந்த சோர்ஸ் புக் மட்டும் படிச்சா போதுமா இல்ல ஸ்கூல் புக்கு நான் சேர்த்து படிக்கணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பாக பள்ளி பாட புத்தகத்தை படிச்சே ஆகணும். அப்ப அந்த பள்ளி பாட புத்தகத்தை படிக்கணும்னா எங்கெங்க இருந்து படிக்கணும் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக உங்களுக்கு செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இலக்கணம் இந்த முதல் தொகுதியில இலக்கணம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த இலக்கணத்துல 25 கேள்விகள் வரும். 25 கேள்விகள்ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்ற ஒரு தலைப்பில் இருந்து மட்டும் 2ல இருந்து 3 கேள்வி இருக்கும். கடைசியா இருந்த 2 தேர்வுகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கேள்விகள் எப்படி நம்மளை வாட்டி வதச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த கேள்விகளை நம்ம புரிஞ்சு போடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்னா புணர்ச்சி விதிகள்னு சொல்லிட்டு ஒரு விதிகள் தெரியும். அப்ப அந்த புணர்ச்சி விதிகள்லாம் எங்க இருந்துச்சு முதல்ல பள்ளி பாட புத்தகத்துல எங்க இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம். பாட புத்தகம் அப்படின்னு எடுக்கும்போது 9ஆம் வகுப்புல அதாவது 9ஆம் வகுப்புன்னும் போது இதெல்லாம் புதிய புத்தகம். இந்த புதிய புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு 11, 9 அதே மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் 10ஆம் வகுப்பு தமிழ்ல பழைய புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருப்போம். அப்ப இந்த விஷயம் மட்டும் தெளிவா ஸ்கூல் புக் படிச்சா போதுமானா கிடையாது. இது வரும் காலங்களா சோர்ஸ் புக் படிக்கணும்னு சொல்லியாச்சா. அப்ப அந்த சோர்ஸ் புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிக்கணும். இந்த புக்கை நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இந்த புத்தகத்துல இருந்தா காங்கௌகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது எந்த புத்தகம் அப்படின்னு போது இவரோட தொகுதி 4 அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. இவரோட புத்தகம் மட்டும் மொத்தம் 20 தொகுதியா இருக்கு. அப்ப நான் இந்த 20 தொகுதிகளை நான் படிச்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முதல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு என்ன தெரியணும் அடிப்படை தெரியணும். அப்ப அடிப்படை தெரியணும்னா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் என்ன தெரியணும் புணர்ச்சி விதிகள் நான் சொல்லிட்டு தெரியணும். அப்ப அந்த புணர்ச்சி விதிகளை முழுமா ஒரே இடத்துல கிடைச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா நம்ம அது சோர்ஸ் புக் ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணும். அப்ப அந்த சோர்ஸ் புக்கை இன்னைக்கு வச்சிருக்க என்னுடைய மாணவர்கள் வச்சிருக்க புத்தகம் என்னன்னா புத்தா புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் புக்கா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பள்ளி பாட புத்தகத்துல இந்த தலைப்பு முடிச்சுட்டு இரண்டாவதா புத்தா புக்ல இதே தலைப்பு நீங்க திருப்பி கிளியரா படிக்க போறீங்க. படிச்சு முடிச்சுட்டு மூன்றாவது எங்க போறீங்கன்னா இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகம் அப்படின்ற புத்தகத்தை படிக்க போறீங்க. அதை படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல பிராக்டிஸ் பண்ணி போகிறீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க தெளிவா ரிப்பீட்டட் மூட்ல பண்ணும்போது இனி வரும் காலங்களில் 2024 குரூப் 2 ஆகட்டும் சரி குரூப் 4 ஆகட்டும் சரி இந்த 2 எக்ஸாம்ல வரக்கூடிய இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பரில இருந்து வரக்கூடிய முழுமையான மதிப்பெண்களை